ஆஸ்பிரண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஹை குவாலிட்டி மெயின்ஸ் லெவல் பசில் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஒரு டைம் சால்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன், அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் டீகோட் பண்ண முடியலன்னா நான் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஸ்டின்னு ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்ஸை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 பேர் கவர் பண்ணுறாங்க. 4 மாதம் 4 டேட்டு 16 பிளேசஸ், பட் 9% தான். அப்போ 7 வேக்கண்ட் இருக்க போகுது நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர் டேட் இருக்கு இல்லையா, அதில் எல்லா ப்ரைம் நம்பர் டேட்லேயும் ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு டேட்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். ஒரு டேட் ஒரு மந்தில் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கணும். அண்டு ஈவன் நம்பர் டேட் இருக்கு இல்லையா, 6ஆம் தேதி, அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் 2% மட்டும்தான் ஃபில் ஆகணும், மீதி எல்லாம் வேக்கண்ட்டாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நோட்ஸில் இருக்கிறத நம்ம கண்டிஷனாக எடுத்து எழுதிட்டு டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் சம் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ண ஆன்சர். ஈவன் நம்பரில் இருக்கக்கூடிய 6ஆம் தேதியில் மேக்ஸிமம் 2 பேர் இருக்கணும். 3ஆம் தேதியில் எல்லா டேட்டும் ஃபில்லாக இருக்கணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 கண்டிஷனும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணால் அவங்க மென்ஷன் பண்ணல இந்த கொஷினில், பட் இப்படி வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய டேஸ் அண்ட் மந்த் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். உதாரணத்துக்கு 3ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் நடுவில் ஒரு டேட் தான் இருக்குது. 12 நாள் கன்சிடர் பண்ணக்கூடாது, ஒரே டேட் தான், அது 6ஆம் தேதி மட்டும்தான். அதே மாதிரி தான் மாதமும் ஜனவரிக்கும் செப்டம்பருக்கும் நடுவில் ஒரே மாதம் தான், மார்ச் மாதம். நம்ம சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் இருக்கிறதுக்கு நடுவில் வேக்கண்ட் கொண்டு வரக்கூடாது இந்த சம்மை பொறுத்தவரை. ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ இதை அப்ரோச் பண்ணும்போது நம்ம எதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். எது டைரெக்டாக சொல்லியிருக்காங்களோ ப்ளேஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம எடுக்கணும். லாஸ்ட்டாக போகக்கூடியது இ. அப்போ 21 கொண்டு வந்து எழுதிடலாமா? கூடாது. அந்த ஈங்கிறது ஆட் நம்பர் டேட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் டேட்டில் தான் அந்த ஈயை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணியாச்சுங்களா? ஓகே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஈ ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். கிடையாது. இன்னொரு டேட்டா டைரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஒன்லி பிஃபோர் த பர்சன் ஹூ கோஸ் இசார் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இசார்ன்றது லாஸ்ட்டாக வரக்கூடியது, லாஸ்ட்டாக வரக்கூடிய பர்சன் இசார். தெளிவாக சொல்கிறேன் இன்னொரு டைமு. இந்த கேங்கிறவங்க அட்ஜசன்ட் டு ரோத்தாக்கம், பட் ஆனால் ஒன்லி பிஃபோர் இசார். இசாருக்கு முன்னாடி மட்டும்தான் கேயை ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அந்த கேங்கிறது ரோத்தாக்கும் பக்கத்தில் இருக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு இதுதான் மீனிங். இசார் தான் லாஸ்ட்ன்றது தான் அப்படி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த 3க்கும் ரிலவெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ரோத்தாக்கு ரிலவெண்ட்டாக இங்கே நிறையா இருக்குது நமக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நம்பர் ஆஃப் டேஸுங்கிறத கேலண்டர் வைஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய பாக்ஸ் வைஸாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம நோட்ஸில் சொல்லியிருக்கோம் இல்லையா. நம்பர் ஆஃப் டேஸ் பிட்வீன் பி அண்ட் ரோத்தாக் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 இந்த இடத்துல நம்ம பிஏ ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் பிஏ ஃபிக்ஸ் பண்ணால் 10 பேர் இருக்கும். அப்போ மல்டிபிள் ஆஃப் 5 வந்துடும். ஓகேங்களா? பி ரிலவெண்ட்டாக வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பி வந்து டஸ் நாட் ஆட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டில் தான் பிஏ ஃபிக்ஸ் பண்ணணும். ஜனவரி 3ன்றது ஆட் நம்பர், அப்போ பி இங்கே வராது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் நம்பரில் 2 பேர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதோ பாருங்கள், இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ஆச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 6ஆம் நம்பர்லாம் வேக்கண்ட். ஈவன் நம்பரில் 2 பேர் ப்ளேஸ் பண்ணியாச்சு, மீதி இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்லாம் வேக்கண்ட். ஓகேங்களா? வேறு என்ன இதுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த பி ரிலவெண்ட்டாகவே இன்னொரு டேட்டா இருக்குது. என்ன அப்படின்னா,
டி இருக்கு இல்லையா, டி ஜஸ்ட் பிஃபோர் டீயா, ஜஸ்ட் பிஃபோர் டீனா இன்பிட்வீனில் எதுவும் வேக்கண்ட் வரக்கூடாது, அப்படியே பேராக கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் பி, ஆஃப்டர் பினா நமக்கு வேக்கண்ட் இருக்கலாம், அப்புறம் இன்பிட்வீனில் எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். ஜஸ்ட் ஆஃப்டர் கிடையாது, ஆஃப்டர் பி. ஓகேங்களா? இப்போ இந்த டிடியை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு டேட்டா. இன்னொரு டேட்டா இந்த டி ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அண்ட் ரோத்தாக்கு ரிலவெண்ட்டாகவும் அது இருக்குது, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. ஒன்லி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. டிடிக்கும் ரோத்தாக்கும் போகக்கூடிய டேட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் சேம் டேட்டு. ஓகேங்களா? ஒன்லி இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த டேட்டில் போவாங்க. ரோத்தாக்கும் டிடியும் ஒரு டேட்டில் போகிறாங்க, அந்த டேட்டில் போகக்கூடியது ஒரே டேட்டு, ஆனால் இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த டேட்டில் போகணும். ஓகேங்களா? ரோத்தாக்குன்றது ஆல்ரெடி 21, அப்போ டியும் 21 தான் நமக்கு போகிறாரு. புரிஞ்சுதுங்களா? மீதி இருக்கக்கூடிய எல்லா 21 நம்ம வேக்கண்ட் போட்டு விட்டுறணும். அப்போ இந்த டிடியை அப்படியே சப்சீக்வன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். 21 கொண்டு வந்து இந்த பேரை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் டிஎன்டிஏ. இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் டிஏ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 எல்லாமே வேக்கண்ட் தானே, ஏன்னா இந்த 2 பேர் இருக்கக்கூடிய டேட்டில் வேறு யாரும் வரக்கூடாது. 21 வேக்கண்ட். ஆல்ரெடி லாஸ்ட் 2 பேர் வேக்கண்ட்டாக இருக்குது, ஏன்னா தான் லாஸ்ட் பர்சன், அது ஈவன் நம்பர் டேட்டு. சூப்பரா? சூப்பர். இப்போ இவங்களுக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் எதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ஓகே, நம்ம வேறு டேட்டாஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதை கொண்டு வந்து இங்கே ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோஸ் பிட்வீன் ஆர் அண்ட் டி ஈக்குவல் டு டி அண்ட் இ அப்படின்ட்டு. ஓகேங்களா? டி அண்ட் இக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2, இங்கே வரலாம், வராமையும் இருக்கலாம். அதுக்கு தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு டேட்டா இருக்குது. அஜ்மர் இருக்கார் இல்லையா, அவர் போகக்கூடிய டேட்டில் வேறு யாருமே போக மாட்டாங்களாம். உதாரணத்துக்கு இவர் 3ஆம் தேதி போனால் வேறு யாரும் 3ஆம் தேதி போகக்கூடாது, 6ஆம் தேதி போனால் வேறு யாரும் 6ஆம் தேதி போகக்கூடாது. இப்போ அப்படி பார்த்தா ஆல்ரெடி 3ஆம் நம்பருக்கு எல்லாருமே எல்லா 3ஆம் டேட்லையும் நம்ம ஃபிக்ஸ் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால அஜ்மர் நமக்கு 3ஆம் தேதி வரமாட்டார். 6ஆம் தேதியில் ஆல்ரெடி 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 6ஆம் தேதியும் வராது. 21ஆம் தேதி ஆல்ரெடி 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணதுனால 21ஆம் தேதி வராது. ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி டேட் இஸ் 15. அது மட்டும்தான் ஃபில் ஆகாமல் இருக்குது. அந்த 15ல் வேறு ஏதாச்சும் ஃபில் ஆகிருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எதுவுமே இதுவரை ஃபில் ஆகலை, ஏதோ ஒரு 15 ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, அது அஜ்மல் அப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த 15 நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கான்னு பார்க்குற பட்சத்தில் வேறு எதனா டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இதோ கொடுத்துருக்காங்க. H goes before S. H goes before S. இவங்க 2 பேரும் ஒரே மந்தில் இருக்கணும். ஓகே, நம்ம எழுதி வச்சுக்கலாம், சேம் மந்த்ன்றதை எழுதி வச்சுக்கலாம். சூப்பர். அண்டு இந்த ஜி இருக்கு இல்லையா, அது வந்து 30 நம்பர் இருக்கக்கூடிய 30 நாள் இருக்கக்கூடிய மந்தில் இருக்கக்கூடாது. ஜி வந்து 30 நாள் இருக்கக்கூடிய மந்தில் இருக்கக்கூடாது. பட் ஆஃப்டர் ஆர் இருக்குன்றத நார் பிஃபோர் ஆர்னா ஆருக்கு முன்னாடி ஜி வந்துடக்கூடாது. ஜி என்ன பண்ணணும்னா ஆருக்கு முன்னாடியும் வரக்கூடாதுன்னா ஆருக்கு பின்னாடி ஜி வரணும். அதே மாதிரி என்னவா இருக்கணும்னா செப்டம்பர் மாதமும் வரக்கூடாது 30 நம்பர் இருக்கக்கூடியதில். அப்போ ஆர் அண்ட் ஜியை இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹெச்எஸ்ஸை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஆர் அண்ட் ஜியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜி வந்து இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? அண்டு ஹெச்எஸ்ஸை நம்ம பாசிபிலிட்டி வைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா இப்போ? ஓகேங்களா? ஹெச்எஸ்ஸை நம்ம ஹெச்சும் எஸ்ஸும் இங்கே ஃபில் பண்ணால் ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, ஒரே மாதத்தில் ஃபில் பண்ணுற மாதிரினா ஹெச்எஸ் இங்கே ஃபில் பண்ணணும், ஹெச்எஸ் இங்கே ஃபில் பண்ணணும். நம்ம ஹெச்எஸ் இங்கே ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹெச்எஸ் இங்கே ஃபில் பண்ணும்போது ஹெச் இங்கே 15ஆம் நம்பர் அஜ்மல் வந்துடுவார். ஓகேங்களா? அஜ்மல் வந்துடுவார். அப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லா 15ம் நமக்கு வேக்கண்ட் ஆயிரும்.
நீங்கள் இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்து போட்டு பாருங்கள். ஹெச்எஸை வேறு எங்கே எடுத்து நீங்கள் போட்டாலும் இந்த 15ஆம் நம்பருக்கு 2 பேர் போட்டி போட்டு வருவாங்க. இந்த ஜிஏ செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாசிபிலிட்டி எலிமினேட் ஆயிரும். நான் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக அதை கட் பண்ணிட்டேன். ஹெச்எஸை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த 6ஆம் தேதி வேக்கண்ட்டா? ஓகேங்களா? இந்த 21ஆம் தேதி வேக்கண்ட் நமக்கு. ஓகேங்களா? அப்போ ஹெச்எஸும் சேமாக இங்கே ஃபில் பண்ணால் இங்கே ஃபில் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? சேம் மந்தில் ஃபில் பண்ணால் இங்கே ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே தான். ஸோ இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹெச் அண்ட் எஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சா? இப்போ அஜ்மல் இருக்கார் இல்லையா, அது 15 ஃபில் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 எல்லாத்தையும் நம்ம வேக்கன்ட் பண்ணி விட்டுறணும். ஹெச்எஸ் இங்கே அப்ளை பண்ணதுனால ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 எல்லாமே நம்ம வேக்கன்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஆர்என்ஜியை ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த 2 பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இது 2 பாசிபிலிட்டி எடுத்து போட்டுக்கணும். நம்ம ஒரு பாசிபிலிட்டியில் ஆன்சர் வந்துருச்சு. இன்னொரு பாசிபிலிட்டி ஹெச்எஸ்ஐ எடுத்து இங்கே போட்டு ஆர்என்ஜி எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஆர்ஜி வந்து செப்டம்பரில் வர மாதிரி இருக்கும். அதனால அது எலிமினேட்டர். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க மந்த்துக்கு போகலாமா? ஓகேங்களா? ஓகே, 1 மந்த் கேப் பிட்வீன் சூரத் அண்ட் நொய்டா ஒரே டேட்டில் இருக்கணும். சூப்பரா? இதுதான் டேட்டா. சூரத்தும் நொய்டாவும் ஒரே டேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெய்ப்பூர் அந்த நொய்டாவை வச்சு நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இமிடியேட்லி பிஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமிடியேட்லி பிஃபோர் அப்படின்னா பக்கத்தில் இருக்கணும். இன் பிட்வீனில் வேக்கண்ட் இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டேட்டா இது மட்டும்தான், ரெய்ப்பூர் அண்டு நொய்டா. ஏன்னா இமிடியேட்லி பிஃபோர் கண்டிஷன் 1 டே பிஃபோர்னா இன் பிட்வீனில் வேக்கண்ட் வராமல் இது ஒரே இடம் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இந்த நொய்டா என்ன இருக்கோ அதே டேட்டில் தான், சேம் டேட்டில் தான் நமக்கு என்ன இருக்குன்னா சூரத் இருக்கணும். நமக்கு நொய்டா என்ன இருக்குது? 3ஆம் தேதியில் இருக்குது. 3ஆம் தேதியில் வேக்கண்ட்டாக இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். அப்போ நமக்கு சூரத் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இப்போ இன்னும் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது. அது என்னன்னு பார்த்தா கொச்சி கோஸ் பிஃபோர் ஆழ்வார். கொச்சி கோஸ் பிஃபோர் ஆழ்வார். ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த 2 தான். அதில் கொச்சி முன்னாடி இருக்கும், ஆழ்வார் பின்னாடி இருக்கும். சூப்பரா? இதுதான் ஆஸ்பிரன்ஸ் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? தெளிவாக நம்ம என்ன பண்ணோன்னு சொல்லிடுறேன். ஒரு டைமு ஈயை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த இ ஆழ்வார். ஒரே நிமிஷம் ஆஸ்பிரன்ஸ், டிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொஷின் போயிடும். இதுதான் ஆன்சரு. இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் மேப் மாதிரி சொல்லிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த சம்மில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜ்மர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் ஒருத்தர் தான் இருக்கணும். மீதி 15 எல்லாமே வேக்கன்ட் பண்ணோம். அதேமாரி 6ஆம் தேதிக்கு 2 பேர் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வேக்கன்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஈவன் நம்பர் டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா 3ஐயும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபிக்ஸ் பண்ணும்போது இமிடியேட்லி பிஃபோர் டி அண்ட் டிஏ கேர்ஃபுல்லாக, டி அண்ட் டியை கேர்ஃபுல்லாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டியோட 21 டேட்டு அது வந்து ரோத்தாக்குடைய டேட்டா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் நம்ம வேக்கன்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் உட்கார வச்சிடலாம். அண்ட் கடைசியாக அந்த மந்த்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்லி பிஃபோர் இந்த நொய்டான்றது இமிடியேட்லி பிஃபோர் ரெய்ப்பூர். அது வந்து இந்த இடத்துல ஒரே இடத்துல மட்டும் தான் நமக்கு சூட் ஆச்சு. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நொய்டாக்கும் சூரத்துக்கும் நடுவில் 1 மந்த் கேப் நம்ம நோட்டில் பார்த்தோம். 1 மந்த் கேப்னா இந்த மார்ச்சை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணுன்ட்டு. அப்படி பண்ணுற பட்சத்தில் 1 மந்த் சூரத்துக்கும் 1 மந்த் கேப்பாக இருந்தாலும் ஒரே டேட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம நொய்டா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதே டேட்டில் சூரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் மீதி இருக்கக்கூடிய 2 மந்த்தை மட்டும் போட்டு நம்ம பஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரி பசில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் திருப்பி இப்போ நான் சொன்னதை வச்சு சால்வ் பண்ணிட்டு
ஆன்சர் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க் யூ.